ஒரு 2 தக்காளியை ஒரே ஒரு சின்ன வெங்காயம் வேணால் போட்டுக்கலாம். போட்டு பொரித்து நல்லா இதேமாரி அடித்து ஜூஸாக சட்டியில் போட்டு நல்லா உப்பு கொஞ்சோண்டு காரம் போட்டு வதக்கி வச்சுக்கிட்டோம்னா, இதேமாரி ஒரு தோசை வார்த்தோம்னா, தோசை வார்த்துட்டு அதில் என்ன பண்ணுவோம்னா இந்த தக்காளி தொக்கை அரைச்சி வச்சதை அதில் ஊற்ற வேண்டியதான். இது என்னாகும், சுவையான தக்காளி தோசையாக கிடைக்கும். கடையிலலாம் போய் கேட்டோம்னா நம்ம ஹோட்டலில் கொடுப்பா தக்காளி தோசை, அதில் எல்லாம் உப்பு சோடாப்பு அது இது எல்லாம் கலந்துருப்பா. இல்லை எதுவும் கலக்காமல் கொஞ்சம் நல்லதாக இருக்கும், ப்யூராக இருக்கும். பாத்திரம் இது பண்ணலாம். பண்ணி நெய்யோ எண்ணெயோ எது வேணுமாலும் விட்டுக்கலாம். விட்டு அது நெய்யின்னு சொல்லலை, பாமாயில் விடாமல் நல்ல எண்ணெயாக விட்டோம்னா நல்லா வெந்துட்டுருக்கோம். குழந்தைகளும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எப்போ பார்த்தாலும் தோசையே கொடுக்காம ஒரு தக்காளி தப்பால் தக்காளி தோசைன்னு கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு நல்லா விரும்பி சாப்பிடும். இன்றைக்கி நல்லா வெந்த படம் எடுத்து போட்டு வந்துடும். எடுத்து போட்டு அதுக்கும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுறது. நல்லா வேகணும். நல்லா வெந்துட்டுனா டேஸ்ட்டாக இருக்கும். இது தொட்டுக்க சட்னியோ சாம்பாரோ அது ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ணுறோமோ அதை போட்டோம்னா வெறும் தோசைன்னு இல்லாமல் தக்காளி தோசைன்னு சொன்னால் கொஞ்சம் எல்லாம் விரும்பி சாப்பிடும். பெரியவாளும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால சில உப்பு காரம் தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். பெருங்காயம் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சுவையான தக்காளி தோசை ரெடி. குழந்தைங்களுக்கு கொடுத்தா எல்லாம் சாப்பிடுவோம். பெரியவாளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால புளிப்பு எல்லாருக்கும் உப்பு உரப்பு இருக்கிறதுனால எல்லாம் சாப்பிடுவான். தொட்டுக்கு சைட் டிஷ்ஷோட சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கும்போணம் சமையல் ஸ்பெஷல் தயாரிப்பு. நன்றி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அனுப்புங்க. குறை நிறைகள் இருந்தால் அவசியம் சொல்லுங்கள். தேங்க்யூ. ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம் கேம்பட் கோவை. தேங்க்யூ.